ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் கேரளா மாடல் RX 100 ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, சூப்பராக முனையாக இருக்குது, அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட சொல்லியிருந்தார். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டேட்டில் வந்து FC போடுறதுங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம நீங்கள் கேரளா வண்டின்னு இல்லை, கர்நாடகா வண்டி கூட வாங்கலாம், நீங்கள் ஆந்திரா வண்டி கூட வாங்கலாம். எந்த ஸ்டேட் வண்டி நீங்கள் வாங்கினாலும் அந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது RX 100 கிடையாது. எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே 4 வீலராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா NOC இருக்கணும், RC புக் இருக்கணும். NOCங்கிறது தான் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது இவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும், ஒரு சர்டிஃபிகேட் NOCன்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் RC புக்கும் கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வண்டியை FC முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொண்டு போகணும். அதாவது அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் FC எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை FCக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸோ நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா FC இல்லாத வண்டிக்கு இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. FC இருக்கிற வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா RC புக்கு, அதாவது அவரோட பேரில் இருக்கோ இல்லை ரெண்டாவது ஓனரோ மூணாவதோ யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் இருக்கணும், அவங்களோட சைன் தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஓனர் இருந்தார்னா அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் NOC இருக்கணும், செகண்ட் ஓனர் இருந்தார்னா அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா NOC இருக்கணும், தேர்ட் ஓனர் இருந்தாலும் அவர் பேரில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்க பேரில் இருக்கக்கூடிய NOC வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைனோட உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது அந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு கேட்டு அந்த பில்லையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பில்லு நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் RX 100க்கு பில்லு தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பில்லு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது RC புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட NOC இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா FC எடுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டுமே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா மாடல் வண்டி வாங்க போனாலும் சரி, ஆந்திரா வண்டி வாங்க போனாலும் சரி, இல்லை கர்நாடகா வண்டி வாங்க போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ரொம்ப கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி வாங்கினீங்கன்னா மேபி அங்கே போயிட்டு எதனா சைன் வாங்கிட்டு வர சொல்லாலோ இல்லை அங்கே போயிட்டு எதனா ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொன்னால் கூட, அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த ஃபார்ம் இது பண்ண சொன்னால் கூட அங்கே அந்த RTOக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிற மாதிரியே அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. மற்றபடி சென்னையில் இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிற வண்டியை வாங்குறது, அப்புறம் தேனியில் இருக்கிறவங்க சென்னைக்கு பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற வண்டியை வாங்குறதெல்லாம் வேணாம். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அது என்னோட தனியான ஒரு ப்ரிஃபரன்ஸு, அதாவது தனியான என்னோட சஜஷன். அது கேரளா RX 100 என்ன தான் நல்லா இருந்தாலும் அதை மாடிஃபைட் பண்ணி நிறைய பேர் விற்பாங்க. மாடிஃபிகேஷன் பண்ண வண்டியெலாம் நிறையா இருக்கும் கேரளா சைடு. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண வண்டியை எடுத்துகிட்டு RTO ஆஃபீஸ் பக்கம் போயிடாதீங்க. அதை மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் அதை நார்மலான வண்டியாக மாற்றிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மாதிரி வந்து செக்கப் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி வண்டியாக இருந்துச்சுன்னா அதை நார்மலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக FC எக்ஸ்பைரி ஆக போகிற வண்டியை நீங்கள் வாங்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸுக்காவது FC இருக்கிற வண்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு NOC வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போங்க. எக்ஸ்பைரி ஆன வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நீங்கள் FC பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இது RTO to RTO வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அது என்னங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இங்கே எனக்குள்ளே உட்காந்துட்டு நான் என்ன வேணால் பேசிவிட்டு என்ன வேணால் உருட்ட முடியும் என்னால். பட் நான் உருட்டுறதுக்கு விரும்பலை. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். FC எக்ஸ்பைரி ஆன வண்டியை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதே மாதிரி கண்டிஷன் இல்லாத வண்டியும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கண்டிஷனாக இருக்கிற வண்டி, சூப்பராக முனையாக இருக்கிற வண்டின்னு சொன்னார்ல, அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் நண்பா. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் வீடியோ கேட்ஸ் உங்கள் மீதி. பாய் நண்பா.